இந்த நேரத்திலும் ஒரு சில வேதவசனங்களை ஞானஸ்நானத்தை குறித்து ஏற்கனவே எல்லாருக்கும், அதாவது சபையார் அனைவருக்கும் ஞானஸ்நானத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை பல தடவை நாம் கேட்டு அதை தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு சில வேதவசனங்களை நினைப்பூட்டும்படியாய் கர்த்தருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன். இப்பொழுது அதை வாசிக்கேட்ட அந்த வேத பகுதியிலிருந்து மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் சீசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி சீசர்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிற வார்த்தை தான் இது. உயிர்த்தெழுந்த இயேசு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவ்விதமாய் சீசர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். சீசர்களை பார்த்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொல்லி கட்டளை கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த நாள் வரையிலும் நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் மூலம், தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலம் தேவனுடைய சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் நமக்கு பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த சுவிசேஷம் தொடர்ந்து பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். தேவனுடைய வருகை வரையிலும் அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எதற்காக என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படி அவ்விதமாய் சுவிசேஷத்தை தேவனாகிய கர்த்தர் அவ்விதமாய் அறிவித்து கொண்டே வருகிறார். அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ, கேட்டு விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் என்ன செய்ய ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது எல்லாரும் கேட்கிறார்கள். கேட்டு அந்த சுவிசேஷத்தை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். சுவிசேஷத்தை கேட்டுவிட்டு அதை விசுவாசிக்காமலும் அதை நம்பாமலும் போகிற மனிதனுக்குள்ளே ரட்சிப்பு வராது. சுவிசேஷத்தை அதாவது கேட்டு விசுவாசிக்கிற மனிதனுக்குள்ளே என்ன செய்கிறதாம்? ரட்சிப்பு வருகிறது. அப்படி சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படுகிற மனிதர்கள் அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எவர்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், மற்றவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். அப்போ விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்பவர்களுக்கு அது ரட்சிப்பாய் மாறுகிறது. விசுவாசியாதவர்கள், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தேவனுடைய ஒருவேளை சில பேர்கள் சிலருடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கமாய் வாழ்வார்கள். பாவத்திலே வாழ்ந்து அக்கிரமங்களை செய்து அநியாயங்களை செய்து அசுத்தத்திலே வாழ்ந்து துன்மார்க்க ஜீவியத்திலே வாழ்ந்து வாழ்க்கையில சமாதானமற்று சந்தோஷமற்று வாழ்க்கையில குற்றுயிராக்கப்பட்டு அப்படி சில மனிதருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் போது இந்த சுவிசேஷத்தை கேட்கிறார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு என்று தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை எடுக்கிறார்கள். அதே சமயத்தில் விசுவாச குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைகள் ஒருவேளை அந்த துன்மார்க்கமான பாதையிலோ அசுத்தங்களிலே வாழ்வதோ ஒருவேளை அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் நன்மை தீமை அறிகிற பருவங்கள் வருகிற போது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு தேவனை விசுவாசித்து, இந்த ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், இந்த இயேசு எனக்கு வேண்டும், இயேசு கிறிஸ்துவை நான் முழுமையாய் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு இந்த ஞானஸ்நானத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எதுவானாலும் தேவன் மேல் விசுவாசம் வந்த பிறகு நாம் இந்த ஞானஸ்நானத்தை என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும். வேதத்திலே குழந்தைகள் ஞானஸ்நானம் என்று அப்படி ஒன்று கிடையாது. இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே, கிறிஸ்தவ உலகத்திற்குள் சபையிலே அங்கத்தினராய் சேர்ப்பதற்கு குழந்தைகளை ஞானஸ்நானப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். அப்படி ஒருவேளை இங்கு இருக்கிற அநேகருக்கு அப்படிப்பட்ட ஒருவேளை ஞானஸ்நானம் ஒருவேளை இருந்திருக்கலாம். அருமையானது, அது வேதத்திற்கு புறம்பானது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திற்கு அது புறம்பானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், விசுவாசியாதவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். ஆகவே தேவனை விசுவாசிப்பது அவசியம், தேவனுடைய சுவிசேஷத்தை விசுவாசிப்பது அவசியம், அவருடைய ஞானஸ்நானத்தை விசுவாசித்து அவருடைய நீதியை நிறைவேற்றுவது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது வரும் கோபத்துக்கு உங்களை என்ன செய்கிறது? தப்பித்துக் கொள்ளுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு வருகிறதை யோவான் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லி யோவான் கேட்கிறத நாம் பார்க்கிறோம். யோவான் கேட்கிறார், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? உங்களுக்கு அந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டவன் யார்? உங்களுக்கு அந்த நற்செய்தியை சொன்னவர் யார் என்று சொல்லி அந்த வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு நீதி என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான காரியமாக இருக்கிற ஞானஸ்நானம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதன் வரும் கோபம், அதன் அங்கு சொல்லப்பட்ட ஆக்கினை, இதெல்லாம் தேவனை விசுவாசிக்காதவர்கள் மேல், தேவனுடைய நீதியை நிறைவேற்றாதவர்கள் மேல் வரும் கோபம் என்ன செய்கிறது? வரப்போகிறது. இந்த உலகம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு பெரிய அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய கோபம் இந்த உலகத்திற்கு வரப்போகிறது. அதற்கு முன்னதாக நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் மனம் திரும்பி இந்த தேவனுடைய நீதியாகிய இந்த ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அதே அதிகாரம் 3:15 வாசிக்கும் போது அது ஒரு தேவ நீதியாக இருக்கிறது. 15ஆம் வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கினதை என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஆவியானவர் புறாவை போல் இயேசுவின் மேல் இறங்கினார் என்று வேதம் அவிதமாய் சொல்லுகிறது. அன்றியும் அவர் வானத்திலிருந்து ஒரு சத்தம் அவருக்கு உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவ்விதமாய் அந்த சத்தம் உண்டாகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஞானஸ்நானம் எடுக்க போகிற தேவ பிள்ளைகளாகிய உங்களை ஆண்டவராகிய தேவன் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். உங்களில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இவன் என்னுடைய நேசகுமாரன், இவள் என்னுடைய நேசகுமாரத்தை, இவள் மேல் பிரியமா இருக்கிறது என்று சொல்லி பரலோகம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் தேவனுடைய குமாரத்திகளாக இருக்கிறீர்கள், தேவ குமாரராக நீங்கள் இருக்கிறீர்கள். தேவன் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்கிறபடினாலே, அவரை இந்த உலகத்திலே வாழும்போது நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டபடினாலே, மனதார நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டபடினால், அவருடைய சிலுவை மரணத்தை நீங்கள் விசுவாசித்தபடினால், உங்களுக்காக அவர் செய்த அந்த தியாகத்தை, அந்த தியாக அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தேவ சித்தம் நிறைவேறுகிறபடினால் தேவன் உங்கள் மேல் என்ன செய்கிறார்? பிரியமா இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி அவ்விதம் உங்களை நிரப்ப போகிறவராக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, தெய்வீக சந்தோஷத்தினால் உங்களை ஆவியானவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். தேவனுக்குள்ளே ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அப்படியே விட்டுவிடாதபடி அனுதினமும் நீங்கள் தேவனோடு உறவாடி தேவனுடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது ஆவியான் உங்களை நிரப்பி, உங்களை தெய்வீக சந்தோஷத்தினால் நிரப்பி
சமாதானத்தின் மேல் சமாதானத்தினால் உங்கள் இருதயங்களை நிரப்பி உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே அவர் உங்களை வழிநடத்தி செல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஆக்கினைக்கு தப்பி இருக்கிறீர்கள், வரும் கோபத்துக்கு நீங்கள் தப்பி இருக்கிறீர்கள். இந்த ஞானஸ்நானம் என்பது அது ஒரு தேவனுடைய நீதியாக இருக்கிறது. தேவனுடைய நீதி, மனுஷனுடைய நீதி அல்ல, அது தேவனுடைய நீதி என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அதை நீங்கள் நிறைவேற்றும் போது தேவன் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை தெய்வீக சந்தோஷத்தால் நிரப்புகிறவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது தேவனுடைய ஒரு ஆலோசனையாகவும் கூட இருக்கிறது. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஞானஸ்நானம் என்பது அது தேவனுடைய ஆலோசனை, ஒரு மனிதனுடைய ஆலோசனை அல்ல, இது தேவனுடைய ஆலோசனை. தேவனாகிய கர்த்தர் உங்களை உண்டு பண்ணின தேவனுடைய ஆலோசனையாக இருக்கிறது. ஆகவே அந்த தேவ ஆலோசனைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்தாக வேண்டும். யாரானாலும் கீழ்ப்படிந்தாக வேண்டும். எவ்வளவு படித்தவர்களானாலும் கீழ்ப்படிந்தாக வேண்டும். எவ்வளவு பெரிய அந்தஸ்தில இருக்கிறவர்களானாலும் தேவனுடைய ஆலோசனைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்தாக வேண்டும். அது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. இது பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். தங்களுக்கு கேடுண்டாக. அப்போ தேவனுடைய ஆலோசனையை ஒரு மனிதன் தள்ளிவிடும் போது தங்களுக்கு என்ன செய்கிறதாம்? என்ன வருகிறதாம்? கேடு வருகிறது. கேடு வருகிற மனிதர்கள் அந்த ஞானஸ்நானத்தை தள்ளி விடுகிறார்கள். ஆவியானவர் உணர்த்தும் போது, தேவன் நம்மோடு இடைப்படும் போது, ஆவியானவர் திரும்ப திரும்ப நமக்கு உணர்த்தி ஆலோசனைகளை கொடுக்கும் போது, அவர் நம்மை நேசித்து என் நண்டை வா என்று சொல்லி அழைக்கும் போது, அந்த ஆலோசனைகள் எல்லாம் அவர்கள் நிராகரிக்கும் போது, தள்ளிவிடும் போது அவருடைய வாழ்க்கையில என்ன வரப்போகிறதாம்? கேடு வரப்போகிறது என்று வேதம் அவிதமாய் சொல்லுகிறது. தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலோசனைகளை, தேவனுடைய உபதேசங்களை, தேவனுடைய நியமங்களை நாம் தள்ளிவிடும் போது நம்முடைய வாழ்க்கையில அநேக கேடுகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. அநேக கேடுகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது ஒரு தேவனுடைய ஆலோசனை என்பதை உணர்ந்து தேவனுடைய ஆலோசனை நாம் தள்ளிவிடாதபடி அதை சந்தோஷமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். தேவன் உங்கள் மேல் சந்தோஷமாயிருப்பார். தேவன் உங்களை புத்திரராய் எண்ணி உங்களை அவர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு தேவனுடைய ஆலோசனை. இதை தள்ளிவிடக் கூடாது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அங்கே பேதுரு சொல்லும் போது, ஆம், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். பேதுரு சொல்லுகிறார் அவர்களை நோக்கி, முந்தின வசனத்தை வாசிக்கும், இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பிரசங்கத்தை கேட்டு அவருடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே என்ன குத்தப்பட்டது? பிரசங்கத்திலே பிரசங்கம் பண்ணும்போது இருதயத்தில் என்ன செய்யும்? குத்தப்படும். தவறான வாழ்க்கை இருக்கும்போது, பரிசுத்தமற்ற வாழ்க்கை இருக்கும்போது, தேவனுடைய நியமங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, நம்முடைய பாதையிலே தேவனுக்கு பிரியமில்லாத பாதை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணும்போது அது என்ன செய்யும்? நம்மோடு பேசும். அது நம்முடைய இருதயத்தில் அது குத்துகிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் கேட்கும்போது அது இருதயத்தில் குத்தும். குத்தப்படும் போது ஆவியா நம்மோடு பேசுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தவறுகளை அவர் கண்டிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாதை, என்னுடைய பாதை சரியில்லை, ஆவியான உணர்த்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இருதயத்தில் குத்தப்பட்டு அவர்கள் என்ன செய்தார்? குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குத்தப்பட்ட உடனே அவர்கள்
சில பேர்கள் தேவனுடைய வார்த்தைகள் அதாவது குத்தப்பட்டால் திருப்பி ஊழியக்காரத்திலே சண்டை போடுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேகருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணும்போது, ஆவியானவர் இருதயத்திலே உணர்த்தும் போது, இருதயம் குத்தப்படும் போது, அதை ஆண்டவருக்குள்ளே தங்களை தாழ்மையோடு சிந்திப்பதற்கு, தங்கள் மனம் திரும்புவதற்கு மாறாக என்ன செய்வார்கள் சொன்னால், ஊழியக்காரிடத்தில் எதிர்த்து சண்டை போடுவர்களாக இருப்பார்கள். எதிர்த்து சண்டை போடுவார்கள். என்னை நீ குத்தி பேசிவிட்டாய், என்னை நீ குத்தி பேசிவிட்டாய் என்று சொல்லி அப்படியே ஊழியக்காரிடத்தில் திருப்பி வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாகவோ சண்டை போடுவர்களாக இருக்கிறதை அநேகருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது அப்படி திருப்பி அப்படி கேள்வி கேட்கிறவருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள் நம்மை தாழ்த்தி, ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று சொன்னால் நான் கீழ்ப்படிந்து, ஆண்டவரே என்ன காரியம் என்னுடைய வாழ்க்கையில் தவறாக இருக்கிறது, அதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவது, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தாழ்மைப்படுத்தி அதிலிருந்து மனம் திரும்புவதற்கு ஆவியானுடைய உதவியை தேடி என்ன செய்ய வேண்டும், மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மாறாக எதிர்த்து பேசவோ கலகம் பண்ணவோ திருப்பி கேள்விகளை கேட்பதோ அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே குத்தப்பட்டவர்களாகி என்ன செய்கிறார்கள் நீங்கள், அவர் சொல்லுகிறார், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று அங்கு பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு, முதலாவது மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு, இரண்டாவது ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆவியானவர் மனம் திரும்ப வேண்டியது உங்களுடைய கடமை, ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்கள் கடமை. ஆவியானவரால் நிரப்பப்படுவது அது தேவன் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை ஒவ்வொருக்கும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது, தேவனுடைய நீதியை நிறைவேற்றும் போது, தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிடாமல் நிறைவேற்றும் போது, தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது, தேவன் தம்முடைய ஆவியினால் தம்முடைய பிள்ளைகளை அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆவியானவர் நிரப்பி உங்களை அவர் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஞானஸ்நானம் என்பது அது தேவனுடைய ஆலோசனை, அது தேவனுடைய நீதி, அது ஒரு கட்டளையாக இருக்கிறது. இதை விசுவாசம் உள்ளவர்களாகி என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்நானத்திற்கு இன்னொரு பெயர் திருமுழுக்கு. ஞான ஸ்நானம் என்று சொல்லும் போதே அது முழுகுதல் என்று அர்த்தம். ஸ்நானம் என்று சொல்லும் போது அது முழுகுதல் என்று பொருள்படுகிறது. தண்ணீருக்குள் முழுமையாய் முங்கி எழும்போதுதான் முழுகுதல் என்று சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே அவ்விதமான அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகளாக நீங்கள் பாக்கியவதிகள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு காரியத்தை கூட நான் வாசித்து முடித்துக் கொள்ளலாம். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8:26. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். போதும் தொடர்ந்து நீங்கள் வீடுகளில் சென்று இந்த பகுதியை ஞானஸ்நானம் எடுக்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் வாசித்து நீங்கள் அதை சிந்திப்பீர்களானால், தியானிப்பீர்களானால் அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும். எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகி என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு அங்கே வருகிறத நாம் பார்க்கிறோம். வந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் பிலிப்பை நோக்கி சொல்லுகிறார், நீ எழுந்து அவ்விதமாய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொல்லி பிலிப்புடனே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு வாஞ்சியாக இருக்கும் போது, இயேசு தன்னுடைய வாழ்க்கையில வேண்டும் என்று வாஞ்சியாக இருக்கும் போது, தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு
அவர்களுக்கு நேராய் நடத்துகிறத நாம் பார்க்கிறோம், ஆலோசனை கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த மனிதன் என்னை அறிந்து கொள்வதற்கு, என்னை ஏற்றுக்கொள்வதற்கு வாஞ்சியாக இருக்கிறான், ஆகவே நீ போய் அவனுக்கு ஆலோசனை கொடு, அவனை இயேசுவண்டை என்னை வழி நடத்து என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். இங்கே அந்த மந்திரி அவ்விதமாக இயேசு தேவனுடைய சத்தியங்களை குறித்து, தேவனை குறித்து அறிந்து கொள்ள வாஞ்சியா இருப்பதை பரிசுத்த ஆவியானவர் அறிகிறவராக இருக்கிறார். அறிந்து பிலிப்பு என்ற தேவ ஊழியரை அனுப்பி நீ அவனுடைய ரதத்தினுடனே போய் சேர்ந்து கொள் என்று சொல்லி அப்படியே சேர்ந்து கொண்டு அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம், பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் அந்த மந்திரி ஏசாயா தீர்க்கதரிசியுடைய ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருக்க என்னவென்று புரியவில்லை. இந்த பிலிப்பு போய் விளக்கி பகிர்ந்து கொடுக்கிறார். இப்படி ஒருவன் விளக்கி பேசாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி அந்த மந்திரி சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இந்த பிலிப்பு என்ன செய்கிறார் என்றால், விளக்கி இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்தும் அவருடைய ரட்சிப்பை குறித்தும் என்ன செய்கிறார், பிரசங்கம் பண்ணுகிறத நாம் பிரசங்கித்தான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு மனிதனுக்கு சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால் அதுவும் ஒரு பிரசங்கமாக இருக்கிறது. ஒருவேளை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் நின்று செய்வதுதான் பிரசங்கம் என்று சொல்லி நினைக்க கூடாது. இங்கே ஒரே ஒரு மனிதனுக்குத்தான் இந்த பிலிப்பு என்கிற தேவ ஊழியக்காரர் அந்த மந்திரிக்கு சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே வேத வாக்கியங்களை முன்னிட்டு இயேசுவை பிரசங்கித்தான் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவது அது ஒரு பிரசங்கமாக இருக்கிறது. நீங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை, இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை, அவருடைய ரட்சிப்பை நீங்கள் பிறருக்கு நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் அது நீங்கள் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது அவன் பிரசங்கித்தான். இவ்விதமாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய ரட்சிப்பை குறித்து, ஞானஸ்நானத்தை குறித்து அவர் எல்லாம் அதை பிரசங்கித்திருப்பார். அப்படி போய்கொண்டிருக்கும் போதே வழியிலே அவர் கேட்கிறார். இவ்விதமாய் அவர்கள் நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்று சொல்லி மந்திரியே என்ன செய்கிறார், கேட்கிறார். ஊழியக்காரரை பார்த்து, பிலிப்பை பார்த்து மந்திரியே வழியை கேட்கிறார். இதோ அப்படி என்றால் ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லியிருப்பார், ரட்சிப்பை குறித்து சொல்லியிருப்பார், தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று பரிந்து கொடுத்திருப்பார். அப்படி பேசிக்கொண்டு போகிற வழியிலே தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு அவர்கள் வந்தபோது உடனே என்ன கேட்கிறார், மந்திரி கேட்கிறார், இதோ தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்நானம் எடுப்பதற்கு என்ன தடை என்று சொல்லி ஊழியக்காரரை பார்த்து கேட்கிறத நாம் பார்க்கிறோம். உடனே அவர் சொல்லுகிறார், அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிற ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். நீ முழு இருதயத்தோடும் ஞானஸ்நானம் எடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நாம் முழு இருதயத்தோடு, நீங்கள் முழு இருதயத்தோடும் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தால் தடை ஒன்றும் இல்லை. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும். அதான் அங்கே பிலிப்பு, அதாவது நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை ஒன்றுமே கிடையாது. கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நான் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் ரெண்டு பேரும் ரதத்தை நிறுத்தி ரெண்டு பேரும் தண்ணீரில் இறங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே பார்க்கும்போது, அதாவது உலகத்திலே பார்க்கும்போது சில சாட்சிகள், சில தேவ பிள்ளைகள் சொல்லும் போது, ஆண்டவர் திருமணமாகி பல ஆண்டுகள் எனக்கு கர்ப்ப பலன்கள் இல்லாமல் இருந்தது, ஆகவே ஞானஸ்நானம் எடுப்பதற்கு என்னை அர்ப்பணித்தேன், கர்ப்ப பலன்களை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி சாட்சிகளில் நாம் கேட்டிருக்கிறோம். இன்னும் வியாதி நீங்கினது, ஆகவே நான் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி சில பேர்கள் சாட்சி சொல்லுகிறதை கேட்டிருக்கிறோம். இப்படி உலக பிரகாரமான நன்மைகளுக்காக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதாக அவர்கள் சாட்சிகள் பகிர்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நீங்கள் இந்த வேத பகுதியில் வாசிக்கும் போது அதை ஒன்றும் நீங்கள் பார்க்க முடியாது. நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை. யாரை விசுவாசிக்க வேண்டும்? கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன், அப்படி விசுவாசித்தால் தடை ஒன்றும் இல்லை என்று அவ்விதமாய் மந்திரி சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்றும், எனது பாவங்களுக்காக வேத வாக்கியங்களின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்றும், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள்
எனக்காக அவர் உயிர்த்தெழுந்தார் என்றும், எனக்காக அவர் இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும், மீண்டும் என்னை சேர்க்கும்படி இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து எனக்காக வரப்போகிறார் என்று சொல்லி நீங்கள் எனது பாவங்களை அவர் மன்னித்தார், எனது பாவங்களை அவர் மன்னித்து என்னை ரட்சித்தார் என்று சொல்லி நீங்கள் முழுமையாய் அவரை விசுவாசித்தால் தடை ஏதும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி ஒருவேளை ஞானஸ்நானத்தை நான் பெற்றுக்கொண்டால் எனக்கு இரட்டிப்பான நன்மைகள் வரும் என்றோ, உலக பிரகாரமான நன்மைகள் எனக்கு வரும் என்றோ அப்படி நீங்கள் நம்பி நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. ஆனால் உங்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடும் போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட ஆண்டவர் தருவார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே வாழ்க்கையிலே எந்தெந்த நாட்களில் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தேவையோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய எண்ணமும் நம்முடைய சிந்தைகளும் நம்முடைய குறிக்கோளும், அதாவது ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட உடனே எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் உலக நன்மைகள் வரும், அப்படி நீங்கள் நம்பக்கூடாது. அப்படி நம்பி ஒருவேளை நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே தேவனுடைய சத்தியங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு உலக பிரகாரமான நன்மைகள் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், அதாவது நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் நமக்கு உண்டானாலும் உண்டாக விட்டாலும் நான் ஆண்டவரை விசுவாசிப்பேன், நான் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பேன். அவர் எனது பாவங்களை மன்னித்திருக்கிறார், அவர் எனக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், எனக்காக அவர் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார், என்னை ரட்சித்து என்னை சேர்க்கும்படி இந்த உலகத்திற்கு அவர் வரப்போகிறார். ஆகவே கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நான் முழுமையாய் விசுவாசித்து அவரை மனதார என் ஆத்தும மணவாளனாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆகவே நான் இந்த ஞானஸ்நானத்தை எடுப்பதற்கு நீ அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே நிரந்தரமாய் இருக்குமானால் நீங்கள் ஒருபோதும் நீங்கள் இடறி போக மாட்டீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இடறி போக மாட்டீர்கள், நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள். தேவனுடைய சத்தியத்தில் நாம் நிலைநிற்கும் போது ஒருபோதும் நாம் தோல்வி அடைந்து போக மாட்டோம். அதே சமயத்தில் உலக காரியங்களை நீங்கள் நம்பி தேவனுடைய நீதிகளை நிறைவேற்றும் போது வாழ்க்கையில பல இன்னல்கள், சில இக்கட்டுகள் நமக்கு வரும்போது நீங்கள் சோர்ந்து போய் விடுவீர்கள். நான் இப்படி என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்தேன், ஆனால் இப்படி அல்லவா நடக்கிறது என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போவதற்கு ஏதுவாக காணப்படும். ஆகவே தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறோ அதை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். தேவனை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். மீறி எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிற ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள் மேலும் எடுக்க போகிறவர்கள் மேலும் அவர் உங்கள் மேல் பிரியமாக இருந்து உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கைகளை செய்து, அதாவது அறிக்கைகளை செய்து என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என் மேல் கிருபையாயிருந்து என்னுடைய எல்லா குறைகளையும் நீக்கி என்னை உம்முடைய சந்தோஷத்தினால் என்னை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், தாழ்த்தி ஜெபித்து அறிக்கையிட்டு ஜெபித்து அவ்விதமாய் அந்த தெய்வீக சந்தோஷத்தில் நிரப்பப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பினாலும் குடிப்பினாலும் அல்ல, அது அதாவது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் உங்கள் இருதயங்களில் தந்து உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னும் ஞானஸ்நானத்திற்கென்று, அதாவது மனம் திரும்பாமல் ரட்சிக்கப்படாமல் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு வாஞ்சை இல்லாத இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் ஆண்டவர் இயேசு நேசிக்கிறார். அவர் உங்களையும் தம்முடைய மந்தையிலே சேர்த்துக் கொள்வதற்கு அவர் உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறார். அவர் உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். அவரும் உங்களுக்கும் அந்த பரலோக பாக்கியங்களை கொடுத்து உங்களையும் ரட்சித்து உங்களையும் அந்த சந்தோஷத்துக்குள்ள நடத்துவதற்கு அவர் எதிர்பார்ப்போடு இளையகுமாரனை போல, இளையகுமாரனை தகப்பன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது போல உங்களையும் ஆண்டவராகிய இயேசு, நம்முடைய அப்பாவாகிய இயேசு, நம்முடைய பரம தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்போடு அவர் இருக்கிறார். எப்பொழுது என் மகனே என் அண்டை நீ வருவாய், எப்பொழுது என் மகளே என் அண்டை நீ வருவாய், என்னை நீ எப்பொழுது விசுவாசிக்க போகிறாய், என்னை நீ எப்பொழுது என்னை ஏற்றுக்கொள்ள போகிறாய், இந்த உலக வாழ்க்கையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்க போகிறாய் என்று சொல்லி, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி அவர் அன்போடு உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டவருக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தவர்களை ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்தினதில்லை. ஒருபோதும் அவரை சார்ந்து வாழ்கிற அவருடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்தவே இல்லை. அவர்களை மேலும் மேலும் எல்லா ரீதியிலும் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆவிக்குரிய பிரகாரமான நிலையிலும் பூமிக்குரிய நன்மைகளையும் ஆண்டவர் கொடுத்து அவர்களை சந்தோஷமாய் வாழ வைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த தெய்வீக ரட்சிப்பை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தேவனுடைய நீதியை தள்ளிவிடாதபடி விதமாக நிறைவேற்றுவதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். அது உங்கள் வாழ்க்கையிலே ரட்சிப்பாய் மாறும், சந்தோஷமாய் மாறும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த நேரத்திலே தேவ சமூகத்தை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தேவ சமூகத்திலே ஆண்டுடைய சமூகத்தை அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம்.